உளவியல் ஆய்வாளர் டி.கே.வி. ராஜன் எழுதிய Why Should We Die? An Insight into the Philosophy of Death and New Age Biology of Aging என்ற நூலை முன்னாள் இந்திய தூதர் திரு சந்திரமௌலி மற்றும் கண் மருத்துவர் டாக்டர் அரவிந்த் வெங்கட்ராமன் வெளியிட்டனர். விஞ்ஞானி டாக்டர் விஜயகுமார் நூல் அறிமுகம் செய்து வைத்தார். வரலாற்று ஆய்வாளர் எஸ். சீதாராமன் மனிதன் சாகாவரம் பெற முடியுமா என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தினார். இந்த புத்தக வெளியீட்டு விழா கும்பகோணம் அருகில் உள்ள ஸ்ரீவத்சம் பிரேமி கேந்திரத்தில் நடைபெற்றது. மனிதன் மரணமில்லாத வாழ்க்கையை அடைய முடியுமா? சிந்திக்க வைக்கும் பதிவுகள் இதோ. இந்த நூலை நாங்கள் ஸ்ரீவத்சத்தில் எழுதினேன். Though I collected a lot of information from various 2 years ago, but I was able to write and complete the book here, which I made an acknowledgement how this inspiration of this place made me to write this book. இந்த புத்தகம் கொஞ்சம் complicated book in a sense. I deal with two aspects. One is நாம் ஏன் நீண்ட நாள் வாழக்கூடாது, வாழ்ந்தால் நாம் என்ன சாதனைகள் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, நமது பாரம்பரியத்தில் நீண்ட நாள் வாழலாம் அந்த அமரத்துவம் எங்கேயோ எம்பெட்டட் இன் செவரல் பிளேசஸ். வென் யூ கல் அவுட் தெர் இஸ் அ சீக்ரெட் பிஹைண்ட் இட். அந்த சீக்ரெட்டை என்னால் இந்த புத்தகத்தில் உடைக்க முடியவில்லை. இந்த புத்தகம் ஒரு காம்பெண்டியம் ஆஃப் all the research done by various scholars on immortality, life extension. This book also gives the detail of the researchers from all over the world who are doing this research. So this book may be a kind of a compendium to find out for further research. இந்த காம்ப்ளிகேட்டட் புக்கை நான் டாக்டர் விஜயகுமார்கிட்ட படித்து அதை கொஞ்சம் டீகோட் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டபோது he was kind enough to accept my invitation. I request Dr. Vijayakumar to give a small review of this book. Thank you. Good afternoon everybody. Hope I am audible. நான் டிக்ஷனரியில் போய் ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்லேஷன் என்னன்னு பார்த்தாக்க தொல்பொருள் ஆய்வாளர்னு போட்டிருந்தது. சரி, தொல்பொருள் ஆய்வாளருக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா இதுலேயும் போய் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதியிருக்கார். தொல்பொருள் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் உள்ளே போய் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, நீ தமிழில் தான் ஏன் பேசணும் அப்படின்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஏதாவது தப்புகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த புக்கு Why Should We Die? 210 pages. I had a wonderful opportunity to go through the book. இப்போ இல்லை, அது 1.5 மாதம் ஆகிடுதா சார்? 1.5 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துருந்தார். அந்த புக்கை படித்து பார்த்தேன். அந்த புக்கை படித்து பார்த்துட்டு இப்போ அதை பற்றி பேசணும்னு சொன்னோடனே அந்த புக்குக்கு ஃபார்வேர்டு கொடுத்துருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அந்த புக்கை பற்றி அவங்க எழுதினது பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு. ஆஹா, இது நம்ம சப்ஜெக்ட் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமான சப்ஜெக்டு தான், கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறது யாருன்னா நம்ம சந்திரமௌலி சார், ஃபார்மர் அம்பாசிடர் டு ஜிபவுட்டி. அருமையான ஃபார்வர்டு எழுதியிருக்காரு. ரெண்டாவது, ப்ரொஃபஸர் சேஷாத்ரி ராம்குமார் அப்படின்னு சொல்லி டெக்சாஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் இந்த புக்கை படிச்சுட்டு
ரிவ்யூவில் முன்னுரை எழுதியிருக்காரு. இது எதனால இந்த புக்கை நீங்கள் படிக்கணும், இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. மூணாவது டாக்டர் ஃப்ரான்சிஸ் பி சேவியர் அப்படின்னு சொல்லி பாஸ்டன் காலேஜ் ஆஃப் யூஎஸ்ஏ, அவரும் வந்து முன்னுரை கொடுத்துருக்காரு. அந்த முன்னுரையை தான் முதல்ல படித்தேன். அந்த முன்னுரை படித்த உடனே இட் ரியலி கிண்டில் இன்ட்ரெஸ்ட். சரி, அப்படி என்ன தான் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போன்ட்டு புக்கை பிரித்தாக்க 31 சாப்டர் 31 சாப்டர் இருந்தது. 31 சாப்டரில் 6 சாப்டர் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் மார்டாலிட்டி. மார்டாலிட்டினா என்ன? cease to be. இந்த உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். the person is dead or death. 6 சாப்டர் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது டெத்துனா என்ன, சாவுனா என்ன. அதுக்கப்புறம் அடுத்த 6 சாப்டர் ஹியூமன் லாஞ்சிவிட்டி, அதாவது வாழ்நாளை எப்படி நீட்டிக்கிறது. பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சாக போகிறோம் தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 6 சாப்டரில் சொல்கிறார். சாவுனா என்னன்னு சொல்கிறார், இறப்பு அப்படின்னா என்னன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு 6 சாப்டரில் வந்து இந்த லைஃப்பை நம்ம எப்படி ப்ரொலாங் பண்ணுறது, எப்படி வாழ்நாளை நீட்டிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு 6 சாப்டர் சொல்கிறார். ஒரு 5 சாப்டரில் நிறைய கோட்ஸ், இதிகாசங்கள், புராணங்கள், உபனிஷத்துக்கள் அண்ட் தத்துவார்த்தமான சாப்டர்கள். முதல் தடவை படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் தலையை சுற்றித்து, நான் சாதாரணமாகவே எனக்கு தூக்கம் வரணும்னா புக் எடுத்து என்ன தூக்கம் வந்துடும், புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தா தூக்கம் வந்துடும். ஆனால் இந்த தத்துவார்த்தங்கள்லாம் நம்ம படிக்க படிக்க எங்கேயோ கொண்டு போகிறது. இதிகாசங்கள் என்ன சொல்கிறது, புராணங்கள் என்ன சொல்கிறது, உபனிஷத்துக்கள் என்ன சொல்கிறது, இறப்பு பற்றி. இறப்பு மட்டும் அல்ல, அமரத்துவம் பற்றி. அந்த 5 சாப்டர்ஸ் 6 6 12 17 சாப்டர் ஆச்சு. 4 சாப்டர் லைஃப் ஆஃப்டர் டெத். மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆறுது. 4 சாப்டர் அதை பற்றி சொல்லியிருக்கு. 10 சாப்டர் முழுக்க இம்மார்டாலிட்டி, சாகாவரம் பெறுவது எப்படி சாகாமையே இருக்கலாம், இந்த லைஃப்பை வந்து ஃபர்தர் நம்ம 200 வருஷம் 300 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ முடியுமா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறது. அடுத்த சாப்டரில் மகாபாரதத்தில் வேற ஒரு கதையை சொல்கிறார். ராய்வதான்னு சொல்லி ஒரு அரசன், ராய்வதா அப்படின்னு சொல்லி ஒரு அரசன், அவனுக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் ரேவதி. அவ்வளோ அழகாக இருப்பாளாம். அந்த அரசன் வந்து தன்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி தேடுறான். உலகம் முழுக்க தேடுறான். தன்னோட ராஜ்யத்தில், பக்கத்து ராஜ்யங்கள், அதுக்கு தள்ளி உள்ள ராஜ்யங்கள், எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க சென்று தேடியும் அந்த பெண்ணிற்கு ஏற்ற வரன் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை. நொந்து போயிடுறான். என்னையா அது, இவ்வளோ பெரிய பூலோகத்தில் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஆண்கள் இருக்காங்க, நம்ம பொண்ணுக்கு சரியான வரன் அமைய மாட்டேங்கிறது, இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளாம் படைச்சது யாருங்க படைச்சது? பிரம்மா தானே. படைக்கும் கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் சிவன் சொல்றோம் இல்லையா. அந்த பிரம்மாட்டியே போவோம், பிரம்மாட்ட போய் கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அழிச்சிக்கிட்டு பிரம்மலோகத்துக்கு போறார். மகாபாரத கதை இது. பொண்ணை அழிச்சிட்டு பிரம்மலோகத்துக்கு போயிடுறாரு. போய் சேர்ந்துடுறாரு. அங்க போய் சேர்ந்துட்டு பிரம்மாட்ட கேள்வி கேட்கிறாரு. பிரம்மா, நீ தானே மனுஷங்களை சிருஷ்டிக்கிற, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை ஏன் சிருஷ்டிக்கலை, பூலோகத்தில் எனக்கு ஏன் கிடைக்கல, இது நியாயமா தர்மமா,
எங்களுக்கு ஏன் நீதி கிடைக்கல? கேள்வி கேட்கும்போது பிரம்மா சொல்றாரு, இல்லையே, படைச்சிருக்க. இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை பேரு பலராமன். பலராமனை நான் படைத்திருக்கிறேன், அவன் இருக்கிறான், பூலோகத்தில் இருக்கிறான். பலராமன்கிறது யாருங்க? கிருஷ்ணரோட சகோதரர். கிருஷ்ணரோட சகோதரர். அவர் தான் இந்த ரேவதிக்கு புருஷனா வருவாப்ல. நீ திரும்பி போ, பலராமன் உன் கண்ணுக்கு தென்படுவான், பலராமனுக்கு ரேவதியை திருமணம் செய்து வை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு காஷன் சொல்றார். நீ பூலோகத்திலேருந்து பிரம்மலோகம் வரைக்கும் வந்துட்ட. இப்போ பிரம்மலோகத்தினே திரும்பி பூலோகத்துக்கு போகணும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு தெரியுமா? 27 ஜெனரேஷன் மாறி போச்சு. 27 ஜெனரேஷன் மாறி போச்சு. அதனால நீ முன்னாடி இருந்த பூலோகத்தையே நினச்சிக்கிட்டு அப்படியே போகாத. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் பிரம்மாண்டமாக இருப்பாங்க. 10 அடி உயரம், 12 அடி உயரம், 14 அடி உயரம் இருப்பாங்க, 200 கிலோ வெயிட் இருப்பாங்க. அது மாதிரி நினச்சிட்டு போகாத. இப்போ நீ போனா எல்லாரும் பாதி சைஸ் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா 27 ஜெனரேஷன் மாறி போச்சு. அங்கேருந்து திரும்பி வராங்க. இங்கே பார்த்தா உலகமே வித்தியாசமாக இருக்கு. அப்புறம் பலராமனை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கதை வேற. ஆனால் இதில் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன? 27 ஜெனரேஷன் அவங்க உயிரோடு இருந்திருக்கிறாங்க. இங்கேருந்து பிரம்மலோகம் போயிட்டு பிரம்மலோகத்துலேயும் திரும்பி திருமணம் செய்கிற அளவுக்கு உயிரோடு இருந்திருக்காங்க. அப்படின்னா இம்மார்டாலிட்டின்னு ஒன்று இருந்ததா இல்லையா? எப்படி அது சாத்தியமாச்சு? அது இப்போ ஏன் சாத்தியமா இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்புறார் சார் அந்த சாப்டர்ல. கிளீனா அந்த கொஸ்டின் கேட்கிறார். இது சாத்தியம்னா இப்ப ஏன் சாத்தியம் இல்லை? சாப்டர் 18ல இட் டாக்ஸ் அபவுட் நானோ ரெவல்யூஷன். நானோ டெக்னாலஜி சொல்றோம் இல்லையா? இப்போ எல்லாரும் நானோ டெக்னாலஜின்னு சொல்லி சொல்றோம். அந்த உயிரியல்ல அந்த நானோ ரெவல்யூஷன் மூலம் நம்ம உடம்புல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஜீன் தெரப்பி மூலம் வாழ்நாள் நீட்டிக்கலாம். 3வது செனோலைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட் இருக்கு நானோ டெக்னாலஜியில். அது 3 மூலமாகவும் வாழ்நாளை நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்டர் 18ல் சொல்கிறாங்க. சாப்டர் 19ல் அதுக்காக இன்னோவேட் பண்ணி இந்த 3ஐயும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம், அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது உலகத்தில் என்னென்ன வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக there is a medicine to completely cure cancer. Dr. Reddy's lab has come out with that now. Completely cure cancer. இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு கேன்சர்ங்கிறதே என்னங்கிறது தெரியாமல் போயிடும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்க. அது எல்லாமே இந்த நானோ டெக்னாலஜியில் வர்றது. சாப்டர் 23ல் சீதாராமன் சாரோட ஃபேவரட் டாபிக் காயாரோகணம். இந்த உடலோட இருக்கிற உடலோட நம்ம மேல் லோகத்துக்கு எப்படி போகிறது? அது மாதிரி எத்தனை பேர் போயிருக்காங்க? அது சுந்தரமூர்த்தி நாயனாராக இருக்கட்டும், சேரன் பெருமாளாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அபினவ் குப்தாவாக இருக்கட்டும், எத்தனை பேர் அது மாதிரி உடலோட போயிருக்காங்க? நம்மளால ஏன் போக முடியாது? நம்ம ஏன் அதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புது சாப்டர் 23. சாப்டர் 26ல் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்ததுனாக்க நம்முடைய வாழ்நாளை நாம் நீட்டிக்கலாம். அவர் மரணம் கிடையாதுன்னு சொல்லலை, வாழ்நாளை நீட்டிக்கலாம், கண்டிப்பாக நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். சாப்டர் 28 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்லி
அதுக்கு மட்டுமே ஒரு 1/2 மணி நேரம் தனியாக வேணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையாக வெங்கி ராமகிருஷ்ணன் எதனால் மனுஷன் இறக்குறாங்கிறது அவர் இளமை பருவத்திலேருந்து முதுமை பருவத்திலேருந்து க்ளீனாக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன ஆறுது மனுஷ உடம்புல, என்ன ஆறுது, எந்த ஜீன்ஸு, எந்த ஹார்மோன்ஸு, எந்த குரோமோசோம்ஸு, என்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது, ஏஜிங்னா என்ன, தோல் எதனால் சுருங்குது, பார்வை எதனால் மங்குது, நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் செயலிழக்கிறது எதனால் அப்படிங்கிறது க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாரு வெங்கி. சாப்டர் 29 இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். தீபக் சோப்ரான்னு ஒருத்தர். தீபக் சோப்ரா என்ன சொல்றார்? he is talking about ageless body and timeless mind. வயதே இல்லாத உடல் and timeless mind, நேரமே இல்லாத மனம். இது ரெண்டும் சரியான சமயத்தில் ஒருங்கிணைவு. அவன் வைரம் பாஞ்ச உடம்பா ஒன்றுமே ஆகாதவனுக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா, இவனை பார்த்தா இவனுக்கு வயசே சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. ராஜன் சார் மாதிரி. இல்லை இல்லை ஸோ இது ரெண்டும் டைம்லெஸ் மைண்ட் அண்ட் ஏஜ்லெஸ் பாடி ஒருங்கிணைந்து அந்த கான்ஷியஸ் இருக்கும்போது யூ கேன் அட்டைன் இம்மார்டாலிட்டி அப்படின்னு தீபக் சோப்ரா சொல்கிறார். 5:13 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டைம் நமக்கு கிடையாது. ஸோ ஏதோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்த புக்ஸில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அத்தனை பேரும் படிக்க வேண்டிய புக்கு இது. தாட் ப்ரோவோக்கிங், ரியலி தாட் ப்ரோவோக்கிங் புக். ஒரு நாவல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அதில் உள்ள ஒவ்வொரு ஆர்டிக்கிளுமே நமக்கு தாட் ப்ரோவோக்கிங்காக இருக்குது. அண்ட் இம்மார்டாலிட்டி அடையவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு தான் முடிக்கிறாரு. ஆனால் எப்படி அடையணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. இது வரைக்கும் பொறுமையாக இருந்து கேட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இந்த புத்தகத்தை நான் எழுதினாலும் நீங்கள் கேட்ட மீண்டும் நான் படிக்கணும்னு ஆசை வருது. ஸோ இதில் மெயினாக நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட அவர் எல்லாமே. இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எம்பிரிக்கல் லெவலில் பார்க்கணும். ஏன் நாம் நீண்ட காலம் வாழணும்னு சொல்லிட்டு. எம்பிரிக்கல்னால் பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் அண்ட் ப்ரூஃப். நீண்ட காலம் வாழ்ந்தால் நிறைய நன்மைகள் செய்யலாம், தொடர்ச்சியாக சாதனைகள் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாஸ்ட் அவே இன் த ஏஜ் ஆஃப் 52 பிகாஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ். அந்த காலத்தில் டியூபர்குலோசிஸ்க்கு ஒரே ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இப்போ 4 ஹார்மோன் வந்தாச்சு. டியூபர்குலோஸில் யாரும் சாக போகிறதில்ல. அப்போது பாஸ்ட் அவே. 52 வயசில் அவர் பண்ண சாதனைகள் பாருங்களேன். பொன்னியின் சொல் மட்டும் இல்லாமல் சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு தவிர ஆயிரக்கணக்கான கட்டுரைகள். அவரே 90 வருஷம் வாழ்ந்துருந்தால் அப்படி இருக்கும். அதே மாதிரி மேத்தமேட்டிஷியன் ராமானுஜம், he died again tuberculosis in the age of 40. had he lived, நம்பர் தியரியில் எங்கேயோ போயிருப்போம். கால் சாகன்கிற ஒரு அமெரிக்கன் காஸ்மோஸ்னு ஒரு டெலிவிஷன் சீரியல், இட்ஸ் அவைலபிள் இன் யூடியூப். ஐ திங்க் யங் பாய் இஸ் தேர், யூ ஷுட் see that. அவர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு கால் சேகன் சொல்கிறார், இந்தியன்ஸ் அவர் எக்ஸல்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி. அவர் கரெக்டாக சொல்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் most of the mathematical specialists from Andhra Pradesh, that's a big question which I want to solve. Why from Hyderabad அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக வருது? என்ன காரணம் தெரியல. ப்ராப்ளி டூ தி ரிசர்ச். ஸோ அதனால் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் பிரமாதமாக வந்திருக்கும். அதே மாதிரி சுவாமி விவேகானந்தருடைய ஸ்பிரிச்சுவல் பற்றி நான் பேசலை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் யூ ஷுட் நோ தட் he's actually pioneering in establishing lot of scientific centers in India, and
விவேகானந்தரால் தான் வந்து டாடா சீல்ஸ் வந்தது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அவர் தான் உருவாக்கினார். ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு ஃபண்டு உருவாக்கினது சுவாமி விவேகானந்தர். அவர் மட்டும் 90 வருஷம் இருந்திருந்தாள்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்படி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம. அப்போ நீங்கள் கேட்கலாம், இவங்கெல்லாம் வந்து யுக புருஷர்கள், நாமெல்லாம் நம்ம ஆர்டினரி, பிறந்துட்டோம், வளர்ந்தோம், படித்தோம், திருமணமாகிவிட்டது, குழந்தைகளுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டோம், அவங்கெல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க, லைஃப் கிட்டத்தட்ட போர் அடிக்க ஆரம்பித்தாச்சு, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த டிபார்ச்சர் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ட்ரெண்ட் இல்லையா? ஜென்ரல் ட்ரெண்ட் அதான் எங்கேயுமே உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு அது தான், அந்த ஜென்ரல் ட்ரெண்ட் தான். இதுக்கு மேலே என்ன செய்கிறது? இதுக்கு மேலே நீண்ட வாழ்ந்து நாம் என்ன சாதனை செய்ய போகிறோம்? என்ன சாதனை இருக்குது? எல்லாம் பார்த்துட்டோம். பிரச்சனைகள் 1000 குடும்பத்திலிருந்து வெளியிலிருந்து பிரச்சனைகள். வேண்டாம் இந்த உலகம், போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறது தவறு என்று சொல்லுகிறார் ஒருவர். அவர்தான் திருமூலர். நம்ம சீதாராமனுக்கு மிக வேண்டப்பட்டவர். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத சொல்கிறேன் பாருங்க. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அவர் மாதிரி என்னால் மெமரி பண்ணி படிக்க முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. பாடல் 7:24. உடல் அழிந்து விட்டால் உயிரும் உடலை விட்டு நீங்கிவிடும். பின் உயிருக்கு உற்ற துணையான மெய்ஞானம் ஆகிய பரம்பொருளை சேர முடியாது. ஆகவே உடம்பை பாதுகாக்கும் வழிகளை அறிந்து உடம்பை காப்பாற்றி வளர்த்து அதன் மூலம் உயிரையும் வளர்த்தேன் என்று தான் பொருள். ஆகவே இந்த புக்கில் இது ரொம்ப அதிகமாக வரல. இது நான் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் இட். பர்பஸ் ஆஃப் லிவிங் பார்த்தீங்கன்னா டு ரீச் பேக் காட் ஹெட். இது உடல் இருந்தால்தான் முடியும். அது திருமூலரே சொல்கிறார். ஸோ இந்த உடலை பேணி பாதுகாத்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு பல கேட்ஜெட் இப்போ வந்தாச்சு. அப்சல்யூட்லி. See, you have to accept that. In the history of the world historyயில் பார்த்தீங்கன்னா கடந்த 200 ஆண்டுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்வென்ஷன்ஸ் முன்னாடி எங்கேயுமே கண்டுபிடிக்கப்படவில்லை. 200 yearsல we reached in such a way that we have a gadgets for everything. இங்கே ஸ்ரீவசத்தில் இருக்கிற பெரும்பான்மையான அம்மையார்கள்லாம் நடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடி தான் இருக்கும். நானே சம்டைம் இப்படி பண்ணுறேன். இப்போ ஃபிசியோதெரப்பியில் லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் ஆஃப் கம். வித்தின் 1 monthல நீங்கள் வந்து பீடு நடை போடலாம். வித்தின் 1 month. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், ஐ சா மை செல்ஃப். இப்போது ஃபிசியோதெரப்பியில் அந்தளவு அட்வான்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கேன்சர் இஸ் நோ மோர். போலியோ போயிடுது, ஸ்மால் பாக்ஸ் இல்லை, இப்போ கேன்சரும் கொண்டு போகிறோம் இருக்க போ. ஸோ 1960ஸ்லேருந்து இம்மார்டாலிட்டி 120 years சாதாரணமாக வாழலாம் என்று டேவிட் சிங்லர் சொல்ல, அதை டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ 120 ஆண்டுகள் வாழலாம்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், எல்லா கடமைகளையும் முடித்து விட்டோம் அல்லவா, இப்பொழுது பரம்பொருளை தேடுவதற்கு இந்த உடல் தான் என்று திருமூலர் சொல்கிறார். இதுதான் இப்போ நாம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். அது சீதாராமன் அடுத்த ஸ்பீச்சில் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்ப்போம். ரெண்டாவது, இப்போ இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. முன்ன பாருங்கள், காசிக்கு போகிறதா இருந்தால், நான் சொல்கிறது 100 வருஷங்களுக்கு முன்பாக வீட்டில் சொல்லிட்டு போவாங்களாம், திரும்பி வரவோமோ வரமாட்டோமோ தெரியவில்லை, இப்படி தான் காசிக்கு போகிறது. அது எங்கள் பாட்டியே சொல்லியிருக்காங்க. காசிக்கு போகும்போது நிறைய சாமான்லாம் கட்டி வச்சுட்டு போகிறோமோ இல்லையான்னு. இன்றைக்கு காலையில் 7:30 மணிக்கு நீங்கள் சென்னை ஃப்ளைட்டில் கிளம்பி இரவு 11 மணிக்கு காசி விஸ்வநாதரை பார்த்து தரிசிச்சுட்டு வரலாம். இட் இஸ் பாசிபிள்னா. எங்கள் ஃப்ரெண்டே அப்படி தான் பண்ணார். 7:30க்கு ஃப்ளைட்டில் போய் 9:30 மணிக்கு காசிக்கு போயாச்சு. கார் கரெக்டாக காத்துட்ருக்கு. நேராக கெஸ்ட் ஹவுஸு, கங்கையில் குளிக்கிறாங்க. காசி விஸ்வநாதரை தரிசனம் ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தா போகிறோம். யூ கேன் எம்ப்ரேஸ் காசி விஸ்வநாதர். 4 மணிக்கு காலபைரவர், 6 மணிக்கு அந்த இது ஆர்த்தி, ஈவினிங் ஆர்த்தி, 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 11 மணிக்கு நீங்கள் சென்னை வந்து சேர்ந்து விடுகிறீர்கள். நினச்சி பார்க்க முடியுமா? ஸோ இட்ஸ் ப்ரோக்ரஸ். வி ஹாவ் டு யூட்டிலைஸ் ஃபார் அவர் ப்ரோக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு தடவை இவர்கிட்ட கேட்டாங்களாம், அந்த ஹரே கிருஷ்ணாவோட
ஃபவுண்டர் பிரபுபாத், ஏன் நீங்கள் சாமிஜிங்கிற ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஜெட் அண்ட் ஹை கிளாஸ் பிளேன்? இஸ் தட் ஐ வாண்ட் ரீச் பீப்புள் ஃபாஸ்டர். மோர் யூ கோ ஃபேஸ்டர் ஐ கேன் ப்ரீச் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம அலட்சியம் பண்ண வேண்டாம். லேட்டஸ்ட் மெடிசனில் வந்ததெல்லாம் நம்ம என்னன்னு பார்ப்போம். எஸ்பெஷலி ஃபிசியோதெரப்பி ஹஸ் கிராஸ்ட் இன்டு தி இமேஜின். அது என்னுடைய நண்பர் ஃபிசியோதெரபிஸ்ட், அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஐ மீன் நரம்பு தசை சம்மந்தமானலாம் நீங்கள் க்யூர் பண்ணலாம் அதில். ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டோரி இதோடு முடிச்சிட்டேன் 5 மினிட்ஸில். இந்த புக்குடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் இம்மார்டாலிட்டி, அமிர்தம், the secret has been embedded in several literatures. அதை வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா இது எங்கே அந்த அமிர்தம்ங்கிறது பாருங்களேன், அது ரொம்ப கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அது பாரு இடத்துல மகாபாரத்தில் ஒரு முனிவர் வரும்போது கிருஷ்ணர் அவருக்காக ஒரு அமிர்தம் எடுத்து கொடுப்போம், உனக்காக எடுத்துகிட்டு வந்த எம்பாம்பர். அந்த அமிர்தங்கிற வேர்டு இட் ஹஸ் பின் யூஸ்ட் இன் செவரல் பிளேசஸ் இன் செவரல் கான்டெக்ஸ்ட். ஸோ தி இருக்குது. ஆமாம். ஸோ தி இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. அந்த சீக்ரெட் எங்கேயோ இருக்கிறது. அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாமாங்கிற எண்ணத்தில் தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இது ஆன்கோயிங் ப்ராஜெக்ட். ஒரு புத்தகத்தில் இதை ஃபினிஷ் பண்ண முடியாது. ரெண்டாவது நாலேஜ் வி ஹேவ் டு இம்ப்ரூவ் லாட் லைக் தட். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் சீதாராமன் டு டாக் அபவுட் இம்மார்டாலிட்டி. நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். இவ்வளோ நேரம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பிறகு ரொம்ப ஸ்ட்ராங்கான கொஸ்டின் எனக்கு. இனிமேல் நான் பேசணுமா இங்கே? அவங்க இவ்வளோ நேரம் கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் ஜீரணமாகறதுக்கு ஐ திங்க் வருஷக்கணக்காகும் போல இருக்கு. ஸோ எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியின் வரிகளை தியானித்து இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக லாங்விட்டி பற்றி எல்லாருமே பேசினா, நமது சிறப்பு விருந்தினர் அதாவது செயலிலேயே அதை காண்பித்து விட்டார். மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு அடிப்படை எல்லாருக்குமே நகைச்சுவை. நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் பேச ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் தென்கட்சி சுவாமிநாதனுடைய பேச்சு நிறைய கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள். ஆமே ரைட்? அவருடைய ஸ்டைலும் கூட கொஞ்சம் இருந்தது அதில். அவருடைய ஸ்டைலும் கூட இருந்தது. ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயங்களை ரொம்ப விளையாட்டாக, ரொம்ப அழகாக அவர் சொன்னதெல்லாம் உண்மை. நம்முடைய சித்தர் பெருமக்கள் பதிவு செஞ்ச விஷயத்தை அவர் ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜில் எளிமையாக நகைச்சுவையோடு நமக்கு எடுத்துரைத்தார். அவருடைய அன்றாட பணிகள் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப வெரி பிஸி டாக்டர். காஃபி சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சார் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டோம். ஈஸியாக ஒரு 60 பேர் அப்படின்னார். 60 பேர்னா வெறும் கன்சல்டன்சி அல்ல, அவர் ஒரு சர்ஜன். இன்றைக்கே 35 ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸி டைமில் நமது ஸ்ரீ ராஜன் சார் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த புத்தக விழாவிற்கு அமைதியாக உட்காந்து அற்புதமான ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அவருக்கு ஸ்ரீவத்சத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அடியானின் சார்பாகவும் வரவேற்பையும் வணக்கங்களையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் why should we die? தலைப்பே ரொம்ப இன்வைட்டிங்காக இருக்குல்ல. இந்த தலைப்பு சில பேரை டிஸ்டர்ப் பண்ணலாம், சில பேருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப விரும்பத்தகுந்த ஒரு தலைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையை நம்முடைய சனாதன தர்மம் 4ஆக பிரித்தது போல் ஆரம்ப காலத்தில் எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம பிறந்த உடனே ஒரு சார் சொல்கிற மாதிரி ஹெல்த் அப்படிங்கிறது 5 வயசுலேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் இதை பற்றி எந்த பிரஜையுமே நமக்கு இருக்காது. பெரிய உலகம் பற்றிய அறிவு இருக்காது, உணர்வுகள் இருக்காது.
உற்றம் சுற்றம் உறவினர், இப்படி அப்போ தான் அறிவு பில்ட் ஆகிற ஒரு டைம். ஆனால் உடம்பு இளமை அப்படியே ததும்பி இருக்கும். மனம் அறிவு இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது. அப்போது வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும் அப்படிங்கிற தத்துவம்லாம் அங்கே செல்லுபடியாகாது. ஏன்னா அப்போ தான் அது பிரம்மிங்காக எழுந்து நிற்கிற ஒரு நேரம். அப்போது நிறைய உழைப்பு, அறிவு தேடல் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு 30-35 வயசில் அந்த இளமையினுடைய அந்த பருவ வாசலில் தான் வாழ்க்கை புரியும். உலகில் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படிங்கிற மாதிரி அந்த அதெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஒரு வேட்கை வரும். அப்படியே துன்பமும் சேர்ந்து வரும். அப்போ இந்த இன்ப துன்ப கணக்குகளுக்குள்ளே சிக்கிண்டு நிறைய விஷயங்களை பார்ப்போம். நிறைய பேர் இப்போ ஒரு மகாபாரதத்துலேருந்து எல்லாத்தையும் நிறைய கோட் பண்ணி சொன்னார். அவருடைய புத்தகத்தை சார் யாராவது வாங்கி படிக்கணுமா வேண்டாமா? அந்த புத்தகத்தை யாராவது வாங்கி படிக்கணுமா வேண்டாமா? அவர் கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் இங்கே மேடையில் சொல்லிட்டார் டாக்டர் விஜயகுமார் அவர்கள். இன்னும் நிறைய இருக்குன்னு ஒரு பொடி வச்சுட்டு போயிட்டார். அதனால் கண்டிப்பாக புத்தகத்தை எல்லோரும் வாங்குவா. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டு போன பிறகு இம்மார்டாலிட்டியை பற்றி நான் என்ன பேசுறது? இப்போ கடைசியில் பேச வர்றவங்களுக்கு உண்டான சங்கடம் அது. இவர் நைஸாக ஒதுங்கின்னு இல்லை வேண்டாம் முன்னுரையோடு நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிட்டார். நிற்க இந்த மரணம், மரணத்தை வெல்லுதல் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போ ஆரம்பிச்சது, எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா வேத காலத்திலேயே ஆரம்பித்து விட்டது. ரிக்வேதம் முதல் வேதம். அந்த ரிக்வேதம் மனிதர்களை பற்றி எப்படி ஒரு வரியில் சொல்லியிருக்கு. அமிர்தஷ்ய புத்திர, மனிதர்கள் பிறக்கும் பொழுது அமிர்தத்தை கொண்டு வருகிறார்கள், அமிர்தத்துடனேயே பிறக்கிறார்கள். அமிர்தம்னா என்ன? சாவா மருந்து. அப்போது இந்த சாவா மருந்து உடன் பிறக்கக்கூடிய ஒருவன் ஏன் இறக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழும். இதை 4 வேதங்களிலுமே வாழ்வு, மரணம், மரணத்தை வெல்லுதல், மரணத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வை அடைதல் அப்படிங்கிற அந்த சூட்சுமங்களை ஆங்காங்கே வேதங்கள் தெரிவிக்கிறது. மிருத்யு என்றால் மரணம். ஸோ 3 நிலைகளை வேதம் பதிவு செய்கிறது. தமிழில் பிறப்பு என்ற ஒரு சொல் இருக்கிறது அல்லவா, அதை பதம் பிரித்தால் இப் ப்ளஸ் இறப்பு. அந்த முதல் எழுத்து இருக்கு இல்லையா, பிறப்பு, இப் ப்ளஸ் இ அப்படின்னு அதை பிரிச்சுட்டு படிச்சிங்கன்னா பிறக்கும் பொழுதே இறப்பையும் நாம் சேர்த்து கொண்டு வருகிறோம் என்ற தத்துவம் அந்த வார்த்தையிலேயே அடங்கியிருக்கும். அப்போ மிருத்யு என்பது இயல்பு, தோன்றிய பொருள் மறையும். ஆனால் நம்ம அறிவு நிலை வளர 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 ஆரம்பத்தில் உணவு நோக்கி நம்முடைய கவனம் செல்லும். அதற்கு பிறகு வாழ்வின் சிறப்பான விஷயங்களை அடைய வேண்டும் என்பதை நோக்கி நம்முடைய உழைப்பு செல்லும். எல்லாம் இப்படி மேலே போக 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 ஒரு ஸ்டேஜில் சார் சொன்னார் இல்லையா, ரொம்ப அருமையான பாயிண்ட் டாக்டர் சொன்னது, இது நம்முடைய வேதங்களும் பதிவு செய்திருக்கிறது. லாங்விட்டி ஷுட் பி சப்போர்ட்டட் பை குட் ஹெல்த். ஹெல்த் இல்லாமல் வாழ்வினுடைய நீளத்தை நம்மால் அனுபவிக்கவே முடியாது. அதனால தான் நம்முடைய அந்த சந்தியாவந்தனத்தில் கூட 100 வயது ஒரு 5 விஷயத்தை சொல்லி 100 வயது என்னுடைய காது கேட்கட்டும், கண் பார்க்கட்டும், மூக்கு நுகரட்டும், வாய் பேசட்டும். ஸோ 100 வயசு என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம்
பலமாக இருந்து 100 ஆண்டு நான் இந்த வாழ்வை வாழ்வேன் அப்படின்னு சொல்லும். அவர் டாக்டர் ராஜன் பேசும்போது மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் குறைந்த வயதில் இறந்து விட்டார்கள். அவர்கள் இன்னும் சற்று கூடுதலாக வாழ்ந்திருந்தால் எத்தனை நன்மையான விஷயங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ்பவர்களோட சிந்தனை நாளுக்கு நாள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். அப்படி போகும்பொழுது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த வேர்ல்டு. இன்னொரு விஷயமும் போகிற போக்கில் மிஸ்டர் ராஜன் பதிவு செஞ்சார். கடந்த 200 ஆண்டுகளில் எல்லா விதமான வளர்ச்சியும் ஏற்பட்டது அப்படின்னு. நுட்பமாக கவனித்தோம்னா கடந்த 5000 வருட அனுபவம் கடந்த 200 ஆண்டுகளில் திரட்சி பெற்று மனிதர்களுடைய அந்த அறிவெல்லாம் மனித வாழ்வை மேம்படுத்துவதற்கான ஒரு பயன்பாடாக மாறியதன் விளைவே நமக்கு இன்றைக்கி எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிறது. இதில் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படிங்கிறதையும் டாக்டர் சொன்னார். இப்போ அந்த மிருத்யு அதிமிருத்யு, இந்த அதிமிருத்யுன்ற வார்த்தைக்கு இடையில தான் நான் இப்போ இந்த விளக்கத்தை சொன்னேன். மிருத்யு என்ற இறப்பை புரிந்து கொண்டு அதை தாண்டலாமா அப்படின்னு மனுஷன் யோசிச்சப்ப அதிமிருத்யு என்ற வார்த்தை வேதங்களிலே பயன்படுத்தப்பட்டது. அதாவது அந்த மிருத்யுவை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வேத காலத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. நம்ம கதைகளில் கூட கேட்டிருப்போம், பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த அதிமிருத்யுங்கிறது அந்த நிலை. தோற்றுவாயிலிருந்து வந்து திரும்ப தோற்றுவாய்க்கு போகக்கூடிய அந்த நிலைக்கு இடைப்பட்ட பகுதி இந்த அதிமிருத்யு. இறப்பு, உடல் இறப்பு, உடல் இறப்பில்லாத தன்மை, இது அதிமிருத்யு. இதுக்கு அடுத்த 3வது ஸ்டேஜ் வந்து அமிர்தம். அமிர்தம் என்ற நிலை ஒரு மனிதன் அடையும் பொழுது அவன் சாகா நிலையை பெறுகிறான். அது டெக்னிக்கலாக எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதையும் டாக்டர் அவர்கள் விளக்கினார்கள். வேதம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவோம். இன்றைக்கி சயின்ஸ் வந்து 21st செஞ்சுரியில் வந்து அறிவியல் மிகவும் வளர்ந்துருக்கிறது. இப்போ டெக்னிக்கலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு, இப்போ சுரபிகள், உடம்பில் சுரக்கக்கூடிய சுரபிகள், ஹார்மோன்ஸ், அதை பற்றிலாம் ஒரு பேர் வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வேறு மாதிரி அதை டெக்னிக்கலாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. மிருத்யு, அதிமிருத்யு, அமிர்தம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இந்த உடலில் பிறந்த நொடியிலிருந்து மரணமும் அமிர்தமும் கூடவே பயணிக்கிறது. பிறக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி கடவுள் வந்து இந்த அமிர்தத்தை கொடுத்து தான் இந்த பிறவியை நமக்கு அளிக்கிறார். இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று, மரணமும் அமிர்தமும் இந்த உடலில் சரிவிகிதமாக இருக்கிறது. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அமிர்தத்தினுடைய அளவு அதிகமாக எவ்வளோ தூரம் அமிர்தத்தினுடைய ஆற்றல் நம்ம வச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த லாங்விட்டி அப்படிங்கிறது இருக்கும். மரணம் ஒவ்வொரு நேரமும் இந்த அமிர்தத்தை ஜெயிக்க பார்க்கும், அமிர்தம் ஒவ்வொரு நொடியும் இந்த மரணத்தை ஜெயிக்க பார்க்கும். இந்த போராட்டத்துக்கு இடையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்போ இந்த லாங்விட்டி அப்படிங்கிறது எப்படி பாசிபிள்? நம்ம சித்தர் பெருமக்கள், ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, 5 புலனை அடக்கினால் உள்ளே ஜோதி தெரியும், மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 5 புலன் என்ன பண்ணுது? நீங்கள் சிந்தனையிலேருந்து ஆரம்பித்து, சிந்தனை தான் செயலுக்கு தூண்டுதல். சிந்திக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை அந்த அமிர்தத்திலேருந்து தான் இந்த உடல் எடுத்துக்குது. அந்த ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்புலேருந்து தான் முதல்ல சிந்தனைக்கு அந்த அமிர்தத்தினுடைய ஆற்றல் தேவைப்படுகிறது. அதனால் ரொம்ப யோசிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வயசு குறையும். யோசிக்கிறதுக்கும் ஓய்வு கொடுக்கணும்.
எண்ணம் தோன்றியவுடன் அது செயல் வடிவம் பெறும். செயல்படுவதற்கு எனர்ஜி தேவை. ஆக காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்முடைய சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் இது கணிசமான இருப்பிலிருந்து உள்ள அமிர்தத்தை எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்றது, தூங்கிறது, இது ரெண்டும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த அமிர்தத்தினுடைய அளவை குறைக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் எது ரொம்ப அதிகமாக இந்த அமிர்தத்தினுடைய அளவை குறைக்காமல் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமைதி, திருப்தி, ஆனந்தம். இந்த மூன்று, ஒரு நாளில் இந்த மூன்று உணர்வை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய அமிர்தத்தின் ஆற்றல் இன்டாக்டாக இருக்கும். இப்போ இந்த அமிர்தத்தினுடைய அளவை எதெல்லாம் பெருமளவு எடுத்து போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்முடைய அந்த அமிர்தத்தின் ஆற்றலை கடுமையாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு எது அப்படின்னா கோபம், ஆசை, கவலை. இந்த மூன்றும் உடலில் உள்ள அமிர்தத்தின் அளவை பெருமளவு பாதிக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க, டோன்ட் கேர் மாஸ்டர், அவர் எப்படி 70 வயசு அவருக்கு தலையில் அப்படியே முடி இருக்குது அப்படின்னு யாராவது கேட்டால் அவர் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். ரொம்ப கலோக்கியலாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த கவலை கொள்பவர்கள் சாப்பிட்டாலும் சரி, ஜூஸ் குடித்தாலும் சரி, தூக்கமும் போயிடும். உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்து உங்களுடைய அமிர்தத்தை வந்து அந்த நிலையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இதனால தான் இந்த புலன்கள் வழியாக நாம் நம்முடைய அமிர்தத்தின் அளவை பெருமளவு இறைத்து விடுகிறோம். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் பற்றியும் டாக்டர் சொன்னார். சித்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை உள்வாங்கி சித்தத்திற்குள்ளே வைத்தல் அப்படிங்கிறது வந்து போன தலைமுறை, அதாவது இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முந்தி எல்லாருக்குமே பாசிபிலிட்டியாக இருந்தது. ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முந்தி அடுத்ததுக்கு தாவறார் அப்படின்றத டாக்டர் சொன்னார். ரொம்ப சத்தியமான விஷயம். எதையுமே உள்வாங்கிற அந்த ஒரு நிலையே இப்போ இன்றைக்கி போயிடுச்சு. அதனால் வந்து இத்தனை அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் அழகாக வேதம் சொல்லும், இந்த உடலை தூக்கி கொண்டு நீண்ட நாள் வாழ்வது லட்சியம் அல்ல. இந்த உடலை தூக்கி கொண்டு நீண்ட நாள் வாழ்வது லட்சியம் அல்ல. இந்த உடலை ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து பயனுள்ள எண்ணங்களை உள்ளே புதைத்து கொண்டு தனக்கும் பிறர்க்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள நீண்ட வாழ்வுதான் வாழ்வு அப்படின்னு வேதங்கள் சொல்கிறது. இப்போது இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது 2 கேட்டகரியில் உண்டு. ஒன்று, இந்த உடலை அழியாமல் நீண்ட காலம் வைத்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக எஸ். நீங்கள் எத்தனை நாள் இந்த உடலில் உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் வாழக்கூடிய வாய்ப்பை கடவுள் படைத்து தான் அனுப்பியிருக்கிறார். அதற்கு பழைய காலத்தில் சித்தர்கள் எல்லாம் வந்து அப்படியே பூடகமாக வழி சொல்லியிருக்காங்க. அதில் சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் ஒரு 4 வரியில் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பீரேல் பாலனாகி வாழலாம், பரபிரம்மமாகலாம், ஆலமுண்ட கண்டன் பாதன் அம்மை பாதம் உண்மையே. சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவர் சொல்லலை. சிவபெருமானுடைய அடிமுடி பார்க்க முடியாத கதையை நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இங்கே அவர் ஒரு சொல்லிட்டு கடைசியில் சத்தியம் பண்ணுறார். காலங்காத்தால் மூலமாம் குலத்திலே, நீங்கள் குண்டலினி யோகா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமிர்தத்தினுடைய ரிசர்வாயர் நம்முடைய அந்த சுழுமுனையின் அடியில் இருக்கக்கூடியது. அதுலேருந்து எப்போதும் ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்குது. அந்த எனர்ஜி தான் தன்மாற்றம் பற்றி இந்த 5 புலன்களையும்
இயக்கி உடல் இயக்கங்களாக, மன இயக்கங்களாக, அத்தனை இயக்கங்களாகவும் மாறுகிறது. அதனால் தொடர்ச்சியாக செலவாயிட்டே இருக்கு. காலங்காத்தால் எந்திருந்து அப்படி வீணாக போகிற அந்த எனர்ஜியை மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பீரியல், ரொம்ப அதிகம் கூட சேமிக்க வேண்டாம், இப்படி கீழே போயிட்டு இருக்கிற அந்த எனர்ஜியை மேலே மடைமாற்றம் பண்ணி மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா பாலனாகி வாழலாம். எத்தனை வயசானாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கீழே திரும்ப வந்து யங் ஏஜுக்கு நீங்கள் வந்துடலாம். பரபிரம்மமாகலாம். அடுத்த பாயிண்ட், இறைவனுக்கு இணையான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். என்ன சொல்றாரு? ஆலமுண்ட கண்டன் பாதம். இதை நான் எங்கே சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த சிவபெருமானுடைய திருவடியில் அடித்து சத்தியம் செய்து சொல்கிறேன். அம்மை பாதம், அப்பனோட பாதம் மட்டும் இல்லை, ஆலமுண்ட கண்டன் பாதம், அம்மை பாதம் உண்மையே. நான் அப்போனா என்ன அர்த்தம்னா, நான் அடியும் பார்த்துட்டேன், முடியும் பார்த்துட்டேன், சிவபெருமானுடைய தலையில் அடித்து சத்தியம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் அந்த அம்மையப்பரிகளின் பாதத்தில் அடித்து நான் சொல்லுகிறேன் அப்படின்னு இந்த காயத்துடன், காயகல்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது உடலியல் ரீதியாக நீண்ட வாழ்வு வாழுதல். இதுக்கு நேர் எதிர்ப்பாகவும் சில சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சித்தர்கள் வந்து ரொம்ப அழகாக 8 சுற்றுடன் கூடிய 9 வாயில்கள் கொண்ட அற்புதமான தேவதைகள் வாழும் ஒரு கோட்டை இந்த உடலானது. திருமூலர் சொன்ன மாதிரி இந்த கோட்டையினுடைய நடு மையத்திலே பொற்கிரணங்களுடன் அந்த பேராதார பெருவழியில் இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த பிரகாசம் இந்த கோட்டையின் நடு மையத்தில் உள்ளே பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இந்த 9 வாயில்கள் வழியாக வெளியேறி இருக்கக்கூடிய அந்த ஜோதியை, இந்த 9 வாயில்களை அடைத்து உற்று நோக்கும் பொழுது அந்த ஜோதியோடு ஐக்கியமாகி அந்த பருவெளியில் கலந்து விடலாம் அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ் வந்து சித்தர்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய், கோலங்கள் ஏதுக்கடி அப்படின்னு வந்து குதம்பை சித்தர் வந்து காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு, அப்போ காலனை வெல்லக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிறதுனால தான் அந்த வார்த்தை வருது. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு 32 பாடல்கள் பாடியிருக்கார் குதம்பை சித்தர். ரொம்ப பற்றற நின்றானை பற்றற பற்றிட கற்றார்க்கு முக்தியடி குதம்பாய் கற்றார்க்கு முக்தியடி. இப்போ நீங்கள் சித்தர்கள், ஞானிகள், பெரிய மகான்கள், இவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் போனீங்கன்னா ஆசைப்படாதே. புத்தர் அதானே சொல்கிறார் கடைசியில். ஏன்னா இந்த ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்பான அமிர்தத்தை அப்படியே வெளியில் கொண்டு போய் கொட்டுறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறது. ஸோ அந்த ஆசையை அறுத்து விட்டால் ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருப்பு நமக்கு புலப்பட்டு விடும். எல்லாரையும் சொல்லிட்டு திருமூலர் பற்றி சொல்லாட்டி சரியாக வராது இல்லையா? இந்த 2 நிலையிலும் உடல் ரீதியான அமரத்துவம், மன ரீதியான ஞானம், இது 2ஐயும் ஒரு 4 வரியில் ரொம்ப அழகாக சொல்வார். அரகர என்ன அரியதொன்றில்லை, அரகர என்ன ஆறும் அறிகிலர். சிம்பிள், ரொம்ப சிம்பிள், சிம்பிள் டு த கோர். அரகர அப்படின்னு சொல்லிட்டா உலகத்தில் ஒருத்தனால் பண்ண முடியாத காரியம்னு ஒன்று கிடையாது. அற என்ன ஆறும் அறிகிலர். இவ்வளவு ஈஸியான இந்த ஃபார்முலாவுக்கு ஒருத்தருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அடுத்த கவலைப்படுறார். சரி, தெரிஞ்சுடுத்தனா அற என்ன அமரரும் ஆவர். அமரர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அமரத்துவம் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அமரத்துவத்தினுடைய இலக்கு என்ன? அற என்ன அரும்பிறப்பு அன்றே. ஸோ இந்த அந்த பிறவிங்கிற செயின், அமரத்துவத்தில் வந்து கடுமையான ஒரு மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்கிறது. மீண்டும் பிறந்து வந்து சின்னதாக இந்த குட்டையில் நம்ம ஊற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஹரஹர என்ற இந்த 2 நாமம் போதுமானது. ஸோ அமரத்துவம் பெறவும் இது போதுமானது,
பிறவியை அறுக்கவும் இது போதுமானது என்று திருமூல நாயனார் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே இன்று இந்த அற்புதமான மேடையில் வித்தியாசமான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை சிந்திப்பதற்கு ஒரு பெரும் தகுதி வேண்டும். ஏதோ மேடை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் பேசணுமேன்ட்டு பேசலை. நிதானமாக நீங்கள் போய் உட்காந்து பாருங்கள். இந்த வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்களை உட்காந்து ஆரோக்கியம், மனம், நீண்ட வாழ்வு, அமரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான இந்த மாலை பொழுதிலே அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் நீங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு நிகழ்ச்சி தொடங்கி. இந்த 2 மணி நேரத்தில் முழுசாக கவனத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. முதற்கண் அடியானுடைய நன்றிகள். உங்களுடைய இந்த ஆர்வம் தான் இது ஒரு ட்ரை சப்ஜெக்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ட்ரை சப்ஜெக்ட் ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காந்து கேட்குறதுக்கு ஒரு பெரிய அறிவு பசி வேணும். அந்த பசி உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இங்கே சாத்தியமாகிறது. ஸோ உங்களுடைய அந்த அற்புதமான கேட்கும் திறன், இப்போ வேதங்கள் சொல்லுது இல்லையா, 100 வயசு வரைக்கும் என் காது கேட்கட்டும், 100 வயது வரை என் கண்கள் பார்க்கட்டும், 100 வயது வரை என் நாசி நுகரட்டும், 100 வயது வரை வாக்கு தடுமாறாமல் என் நா பேசட்டும், அனைத்து உணர்வுகளையும் என் உடல் 100 வயது வரை எந்த குறைவின்றி உணரட்டும் என்ற அந்த வேத வாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாக ஆக்கி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி.